சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகின் நகைச்சுவை ஜாம்பவான்களில் ஒருவராக போற்றப்படும் நாகேஷை சினிமாவிற்கு அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் கே. பாலச்சந்தர் என்றும் அவரது முதல் திரைப்படம் நீர்க்குமிழி என்றும் பொதுவாக பலராலும் நம்பப்பட்டு வருகிறது. ஆனால் திரைப்பட வரலாற்றை பார்க்கும்போது அந்த தகவல் முழுமையாக சரியானதல்ல என்பது தெரிய வருகிறது. உண்மையில் நாகேஷை வெள்ளித்திரைக்கு முதலில் அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் முக்தா ஸ்ரீனிவாசன். அவர் இயக்கிய தாமரைக்குளம் திரைப்படம்தான் நாகேஷின் முதல் திரைப்பயணமாக அமைந்தது. 1950களின் இறுதியில் 1960களின் தொடக்கத்திலும் சென்னை நகரின் நாடக மேடைகள் பல திறமையான கலைஞர்களை உருவாக்கி கொண்டிருந்தன. அந்த காலகட்டத்தில் கே. பாலச்சந்தர், கவிஞர் வாலி, நாகேஷ் உள்ளிட்ட பலரும் நாடகங்களில் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததுடன் சினிமாவில் வாய்ப்பு பெற போராடி கொண்டிருந்தனர். அப்போது மயிலாப்பூரில் நடைபெற்ற ஒரு நாடக நிகழ்ச்சியில் நாகேஷின் நடிப்பை பார்த்த முக்தா ஸ்ரீனிவாசன் அவரது இயல்பான நகைச்சுவை திறமையால் பெரிதும் கவரப்பட்டார். மேடையில் மிகுந்த உடல்மொழி, வேகமான வசன உச்சரிப்பு மற்றும் தனித்துவமான நகைச்சுவை பாணியுடன் நடித்த நாகேஷை உடனடியாக தனது படத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தார். அந்த வாய்ப்பின் விளைவாக அவர் இயக்கி வந்த தாமரைக்குளம் திரைப்படத்தில் நகைச்சுவை வேடம் ஒன்றில் நாகேஷை நடிக்க வைத்தார். இதற்காக நாகேஷுக்கு 2500 சம்பளம் வழங்கப்பட்டது. அக்கால அளவுகோலில் அது ஒரு குறிப்பிடத்தக்க தொகையாக கருதப்பட்டது. பொருளாதார சிரமங்களை எதிர்கொண்டிருந்த நாகேஷுக்கு இந்த வாய்ப்பு மட்டுமல்லாமல் அந்த ஊதியமும் மிகுந்த உற்சாகத்தை அளித்ததாக பின்னர் பல்வேறு பேட்டிகளில் குறிப்பிட்டுள்ளார். தாமரைக்குளம் திரைப்படம் கல்யாணி பிக்சர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பாக உருவானது. கதாசிரியர் எஸ். ஆர். நடராஜன், ஒளிப்பதிவாளர் எஸ். ஆர். வீரபாகுவும் இணைந்த இப்படத்தை தயாரித்தனர். திரைப்படத்தில் சவுகார் ஜானகி, வி. கோபாலகிருஷ்ணன், எம். ஆர். ராதா உள்ளிட்ட முன்னணி கலைஞர்கள் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். குடும்ப கதையம்சத்துடன் உருவான இந்த படம் அக்காலத்தில் நல்ல வரவேற்பை பெற்றதுடன் பல திறமையான கலைஞர்களின் வளர்ச்சிக்கும் அடித்தளமாக அமைந்தது. பின்னாளில் கே. பாலச்சந்தர் இயக்கிய நீர்க்குமிழி, சர்வர் சுந்தரம் உள்ளிட்ட படங்கள் நாகேஷின் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தியதால் பலரிடையே நாகேஷை அறிமுகப்படுத்தியவரும் பாலச்சந்தர்தான் என்ற தவறான எண்ணம் உருவானது. உண்மையில் நாகேஷின் திறமையை முதலில் கண்டறிந்தவர், அவருக்கு சினிமா வாய்ப்பை வழங்கிய பெருமை முக்தா ஸ்ரீனிவாசனுக்கே சொந்தமானது. தமிழ் சினிமாவின் வரலாற்றில் நாகேஷின் முதல் படமாக தாமரைக்குளம் நினைவு கூறப்பட வேண்டியதோடு அவரது திறமையை முதலில் வெள்ளித்திரைக்கு கொண்டு வந்த இயக்குனராக முக்தா ஸ்ரீனிவாசனைத்தான் சொல்கிறார்கள்.